தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமா இந்த காலை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வல்லமையான இறுதி ஆண்டவர் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் நிறைவாய் பெறுகிற பிள்ளைகளாக, ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெறுகிற பிள்ளைகளாக, வல்லமையை நாம் நிறைவாய் பெறுகிற பிள்ளைகளாக வாழ இறைவார்த்தை இன்றைக்கு லூக்கான செய்தி 8வது அதிகாரம் 15வது வார்த்தை. லூக்கான செய்தி 8வது அதிகாரம் 15வது வார்த்தை. இன்றைக்கு இந்த இறைவார்த்தை மூலமாய் ஆண்டவர் நம்மிடம் பேசுகிறார். ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். அன்பர்களே, கேட்பவர்களாக மட்டும் அல்லாமல் செயல்படுத்துபவர்களாக இருங்கள். எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாயா? இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இது ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார்கள், இது மிகவும் அருமையாக இருக்கிறது என்று சொல்லுகிற மகனாய் மட்டும் நான் இருக்கிறேனா, அல்லது நன்மையை என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறேனா? இறைவார்த்தை முழுமையும் நன்மை தான். கோயிலுக்கு போனால் இறைவார்த்தை கேட்கிறோம். இந்த மாதிரி ஆராதனை மூலமாக இது யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை அனுப்பி கொண்டு இருக்கிறோம். எல்லாமே நன்மைகள் தான். நம்மை சுற்றி நன்மைகளும் நிறைந்திருக்கின்றன. ஆனால் அதை செயல்படுத்திக்கிறோமா? அதை ரசிக்க தெரிந்த நமக்கு இந்த ஃபாதர் நல்லா பேசுகிறாரு, இந்த மறைவுரை நன்றாக இருக்கிறது, இவர்கள் மிக அருமையாக கருத்துக்கள் சொல்கிறார்கள் என்பதை நாம் ரசிக்க தெரிந்த நமக்கு, இது நன்மை இல்லை என்று சொல்ல தெரிந்த நமக்கு, வாழ்வில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? அப்பா, நான் உங்களை வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக் கொடுத்த விழுமியங்களை நான் நடைமுறைப்படுத்துவேன், ஆசீர்வதிங்க அப்பா. நீங்கள் சொன்ன விழுமியங்களை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது விவிலித்து சொல்லியிருக்கிறீர்களோ அதை என் வாழ்க்கையில் செயல்படுத்துவேன், என் ஆசீர்வதிங்க, என் கிருபையால் தொடுங்க, வல்லமையால் நிரப்புங்க என்று அப்பா வந்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை உடல் சுகமில்லாமல் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆராதிங்க. மனம் சுகமில்லாமல் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆராதிங்க. இதோ அப்பா, இதோ இயேசு, இதோ இறுதி ஆண்டவர், நற்கருணை ராஜா, நன்றி அப்பா. இந்த காலை வேலைக்காய் துதிக்கிறோம் ஆண்டவர், மிக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். எங்கள் தேவைகள் எல்லாம் வைத்து அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்கு நன்றி, ஆசீர்வாதத்துக்கு நன்றி. பெரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பெரியமானவர்களே, இறைவார்த்தை இன்றைக்கு நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 13லிருந்து 23 வரை உள்ள இறைவார்த்தையில விதைப்பவர் உவமையை ஆண்டவர் சொல்கிறார். பாதையோரம் விதைக்கப்படுகிற விதைகள், பாறையில விதைக்கப்படுகிற விதைகள், முட்செடிகளிலே விதைக்கப்படுகிற விதைகள், நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகிற விதைகள். இதுல என்னன்னா, விதை எல்லா இடத்துல ஒரே விதை தான். ஆண்டவர் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தான் உண்டு. ஆனால் எந்த இடத்தில் விதைக்கப்பட்டது, நான் யாராக இருக்கிறேன் என்பதில்தான் அந்த ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. எனவே நான் யாராக இருக்கிறேன் என்பதில்தான் அந்த ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. பிரியமான இறைப்பிள்ளைகள், அப்படின்னா என்னன்னா, என் வாழ்விலே நான் அதை நடைமுறைப்படுத்துகிற மகளாய், அதை நடைமுறைப்படுத்துகிற மகனாய் நான் இருக்கிறேனா என்று இன்றைக்கு ஆய்ந்து அறிந்து கொள்ள, முதலில் பாறையின் மீது தூவப்பட்ட விதைகள் அல்லது பாதை மீது தூவப்பட்ட விதைகள் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு கவனமில்லாத ஒரு வாழ்க்கை பாதை, அதுல விதைனா என்ன ஆகும்? அது சில பேர் நடப்பாங்க, அது மிதிப்படும், அது அழிந்து போகும். எனவே எதை குறிக்கிறது என்றால், ஒரு விதைப்பவர் என்றால் அவர் தூவுகிற பொழுது பாதையில தூவ மாட்டார். அப்படி தூவி இருக்கிறார் என்றால் ஒரு கவனம் இல்லாத வாழ்க்கையில கவனம் இல்லாம இருக்காதீங்க. ஐயோ, தெரியாம போய் மாட்டிக்கிட்டேன் ஃபாதர், தெரியாம இந்த இடத்துல நான் இருந்துட்டேன் ஃபாதர், இல்ல அப்படி அது சென்றா இல்லாத, அப்படி போகக்கூடாது. கவனம் தேவை. பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கையில கவனமா இருங்க. நன்மை தீமையை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் கவனமா இருக்கிற போது அதிலிருந்து விலகி போகிறார்கள். இரண்டாவது, பாறையின் மீது ஒரு உணர்ச்சி மிக்க விசுவாசம் மட்டும் போதாது, ஆழமான உறவு தேவை. சூப்பரா இருந்தது இந்த அதிசயம், நான் கேட்டேன், அவங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்தது, எனவே அது ரொம்ப நல்லா இருந்தது, நான் இனிமே இப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சில பேர். விசுவாச வாழ்க்கையில ஆண்டவரை கடைபிடிப்பதில், ஆண்டவரை அருள் பெறுவதில் ஆர்வமா வருவாங்க. ஆனால் பிரியமான அன்பு இறை உறவுகளை, உணர்ச்சி மிக்க விசுவாசம் மட்டும் போதாது, ஆழமான விசுவாசம் தேவை, ஆழமான உறவு தேவை.
எனவே உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் ஆழமா இருங்க. அப்படின்னா நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன் என்பதில் தவறாமல் இருப்பது, ஜெபத்தில் உங்களை முழுமையை அர்ப்பணித்துக் கொள்வது. இன்றைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஜெபிக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. வாழ்க்கையில ஜெபிப்பது இல்லை, ஜெபம் வாழ்க்கையில இல்லை. ஒரு நாள் இருக்கிற ஜெபம் அடுத்த நாள் இருப்பது கிடையாது. அதனாலதான் ஏறக்கப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் எவ்வளவு ஏராளமான சண்டைகள், சச்சரவுகள் வருகிறதே. வாழ்க்கையில் நன்மை வந்தாலும் அது நிற்காம போய் விடுகிறதே, ஆழம் இல்லாமல் இருப்பது. இரண்டாவது, முட்செடிகள் விதை. முள்ள செடி, செடி இல்லை, ஏற்கனவே இருக்கு செடி, ஆனா அது முட்செடி, அதிலே விதை போய் விழுகிறது. ஆக இந்த விதை என்பது முட்செடியில் விழுகிற போது என்னன்னா, அது நன்றா வளரும், ஆனால் அது வளரும் போது இந்த முட்செடிகள் நெருக்கி விடுகின்றன. உலகத்தில் நீ இருக்கிற என்பதை மறந்துடாத. ஐயோ எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஆமாம், உனக்கு நடக்கலை தான், உனக்கு தீமை நடக்கிறது. அவங்க உனக்கு எதிராக பண்ணியிருக்கிறாங்க, இவங்க எதுக்காக செய்திருக்கிறாங்க, உண்மைதான். ஏன்னா இந்த உலகத்தில் தான் நடக்கும். நீ உலகத்தில் இருக்கிற, பரலோகத்தில் இல்லை. நல்லா உள்வாங்கிக்கோ. இந்த உலகத்தில் இருந்து உலகத்தோடு நீ போயிட்டனா அவர்கள் அப்படிதான் இருப்பார்கள். நீ உலகத்தோடு ஆண்டவரை பிடித்து கொண்டு செல். இந்த உலகத்தில் வாழாம நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த உலகத்தில் நிறைவா வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணும், நம்ம எப்படி வாழணும் என்றால், இந்த உலகத்தில் ஆண்டவரை பிடித்துக்கொள். ஆமா உன்னை துன்புறுத்துவார்கள், ஆமா உன்னை கவலைக்குள்ளாக்குவார்கள், ஆனால் நீ ஆண்டவரை பிடித்துக்கொள். அப்போ வாழ்க்கை விசாலமாக இருக்கும். அதான் சொன்ன முன்னுரையில் லூக்கா நற்செய்தி 8:15 வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமில்லாமல் வார்த்தையை நடைமுறைப்படுத்துபவர்களாக, செயல்படுத்துவர்களாக இருங்கள். அப்பா, நான் உங்களை வாழ்க்கையில் செயல்படுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கே சென்றாலும் நான் உங்களை பிடிச்சிட்டு போவேன் அப்பா. ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆசீர்வதிங்க ஜெபிப்போம். நன்றி அப்பா, காலை ஆராதனைக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே அப்பா, நன்றி. இந்த வாழ்க்கைக்கு நன்றி. உடல் சுகத்தை தாங்க அப்பா. யாரெல்லாம் உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறீர்களோ ஒப்பு கொடுங்க அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இறைவா, நன்றி. வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. இந்த வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் பிள்ளைகளை அபிஷேகமாய் இருப்பீர்களாக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் சாட்சியமாய் வாழ்வீர்களாக. தலைவணங்கி இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டு இருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.